சாப்டர் ஸ்டார்ட்டிங்கில் வந்து நம்ம அங்கிள் வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுத்துட்டாருங்க. அப்போ அங்கிள் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். அந்த கில்டை சேர்ந்த SWAT சைன்ட் வந்து காணாமல் தான் போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் பவர்ஃபுல் தான். எங்களால் வந்து அந்த டார்க் கில்டை கண்டிப்பாக எதிர்க்க முடியும். நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணாட்டியும் நாங்கள் கண்டிப்பாக அந்த டார்க் கில்டை வந்து முடிச்சு காட்டுவோம் அப்படின்ட்டு அங்கிள் வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி வந்து காஞ்சி போச்சுங்க. அப்போ அந்த ரெட் கலர் எல்டர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டியா அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்ட எல்டர் வந்து அதுக்கு காரணம் அவன் கையில் வச்சுருக்கிற அந்த காட்டிலேருந்து ஹோலி மேஜிக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, எங்களை வந்து வெல்கமும் பண்ணல, எங்களை வந்து நீங்கள் கில் பண்ணத்தான் பார்க்குறீங்க. நாங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த பிளான்ஸை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. உங்கள் முன்னாடி இருந்தாலும் இப்போ அட்டாக் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் கூட சேருவீங்களா சேர மாட்டிங்களா, நம்மளால் அலைன்ஸை மேக் பண்ணுவோமா என்ன, நீங்கள் ஒழுங்காக சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு பொண்ணு வேறு கத்துதுங்க. ஏம்மா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு நம்ம அங்கிள் சொல்கிறாருங்க. அப்புறம் அந்த எல்டர் வந்து பாஸ் உன்னை பார்த்து வந்து 16 வருஷம் ஆச்சுல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாஸுங்கிறது நம்ம அங்கிள் தாங்க. நான் மோஸ்ட்லி அங்கிள் தான் ஈஸியாக இருக்குதுன்ட்டு சொல்லியிருப்பேன். ஆமாம் அப்படின்ட்டு அங்கிள் வந்து சொல்கிறாரு. என்ன அமைதியாகிட்டீங்க, அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்டுக்கிறீங்க, வாங்க நம்ம அம்மா இங்கேன்னு கண்டுபிடிங்க, கூட்டிகிட்டு இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு பொண்ணு சொல்லுதுங்க. மகளே, இவர் தான் உங்கள் தாத்தா அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க. உனக்கு 11 வயசு ஆச்சுல்ல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க அந்த எல்டரு. என்னோடய கிராண்ட் ஃபாதராக அப்படின்ட்டு பொண்ணு வேறு ஷாக்காகிட்டு பார்க்குதுங்க. அப்புறம் உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பூவெல்லாம் தூக்கி போடுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. அப்போ அந்த ரெட் கலர் ஹேர் சொல்கிறாங்க, நான் முன்னாடியே சொன்னேன்ல, அவங்கள வெல்கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கூட விளையாடணும்னு நினச்சி அவங்க பாருங்கள் பயந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ரெட் கலர் ஹேர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மாஸ்க் போட்ட எல்டர் வந்து, நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணோம், அங்கே அவங்கள நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கிள், என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம அங்கிள் வேறு கேட்குறாங்க. அப்போ நம்ம எல்டர் வந்துட்டு, நீங்கள் வாங்க உள்ளே போய் பேசலாம், நீங்கள் வந்து இனிமேல் என்னை எல்டர்னெலாம் கூப்பிட தேவையில்லை, என்னோடய மகளை நீங்கள் கட்டி இருக்கிறனால என்னை மாமானே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த எல்டர் வந்து சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் சொல்ல மாட்டானே இவன் எங்களை பிரித்ததே இவன் தான், இவனே இவனை மாமான்னு கூப்பிட சொல்கிறானே அப்படின்ட்டு அங்கிள் வந்து யோசிக்கிறாருங்க. என்ன யோசிக்கிறீங்க, வாங்க உள்ளே போகலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு அந்த எல்டர் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ 2 பேரும் முழிச்சிட்டு போகலாமா என்ன அப்படின்ட்டு பொண்ணு வந்து கேட்குதுங்க. வா போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு, எனக்கு இன்னும் சரியாக படல அப்படின்னு நம்ம அங்கிள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த எல்டரோட மொழியே சரியில்லை கைஸ். அப்போ வந்து அந்த ட்ரீ கிட்ட வந்து போகும்போது அந்த ஜென்ரல் வந்து பார்க்குறாங்க போகிறத. அப்போ வந்து அந்த ட்ரீயை பற்றி வந்து அவர் சொல்கிறாருங்க. இந்த வெளியே பார்க்குறதெல்லாம் உண்மை கிடையாது, உள்ளே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ட்ரீ வந்து க்ரியேட் ஆனது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களோட ஆன்சிஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணுது. அதாவது அவங்களோட லைஃப் எனர்ஜியை போட் பண்ணி அவங்க வந்து இந்த ட்ரீயாகவே மாறி இருக்காங்க. அவங்க அந்த ட்ரீயாக மாறினக்கப்புறந்தான்
அந்த மேஜிக்கல் எனர்ஜியெல்லாம் எங்ககிட்ட வந்துச்சு. இந்த ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணுறது, பிளான்ட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன பக்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் எங்களோட டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் வந்து சேர ஆரம்பித்தோம் இந்த ட்ரீஸை சுற்றி. ஆனால் ஒரு நாள் வந்து இந்த ட்ரீ வந்து வாட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த எல்ஃப்ஸ் எல்லாம் வெளி உலகத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தான். அதனால நாங்கள் வந்து எங்கள் பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்கள வந்து ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னதான் ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணாலும் அந்த மரம் வந்து அப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக வாடவே ஆரம்பிச்சு. என்ன காரணம்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம அந்த எல்டர் வந்து சொல்கிறாருங்க. அப்புறம் வந்து நம்ம அங்கிள் வந்து ஷாக் ஆகுறாங்க. மேஜிக் ரிலீஸுன்னு அந்த மரம் வந்து அப்படியே இதாக மாறிடுச்சுங்க. நம்ம பொண்ணுக்கு வேறு அப்படியே கொமட்டுற மாதிரி ஃபீலிங் வருதுங்க. அந்த மரம் பச்சை பசேன்னு இருந்த மரம் வந்து அப்படியே காஞ்சு போய் கிடக்குதுங்க. இதோ இதுக்காகத்தான் நாங்கள் வந்து எல்ஃப் எல்லாத்தையும் வெளியே போனவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு அந்த எல்ட்ரு வந்து சொல்கிறாருங்க. பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் அந்த மரத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறக்கு. அப்போ நம்ம அங்கிள் வந்து ஷாக் ஆகுறாங்க. நிக்கிதா அப்படின்ட்டு நம்ம அங்கிளோட ஒய்ஃபு. ஆமாம், நிக்கிதாவும் இதில் இருக்கா. அவளும் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் அவளோட எனர்ஜியுமே பத்தலை அப்படின்ட்டு அந்த எல்டர் வந்து சொல்கிறாருங்க. ஐயோ நிக்கிதா அப்படின்ட்டு நம்ம அங்கிள் வந்து கத்திட்டு வராருங்க. அதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து நம்ம அங்கிள் வந்து வேகமாக ஓடி வராருங்க. அந்த எல்டர் சட்டையை பிடிச்சி அட சண்டால பாவி, இப்படி போய் நிக்கிதாவை மரத்தில் சிக்க வச்சிட்டியாடா, நீ எல்லாம் நல்லா இருக்கியா, நீ எல்லாம் ஒரு தகப்பனா அப்படின்னு நம்ம அங்கிள் பார்த்து காய்ச்சி மூச்சுன்னு குத்திட்டு இருக்கிறாருங்க. அவர் கத்தில் வர எச்சியெல்லாம் அந்த எல்டரோட மூஞ்சியில் தான் கடிக்குது. அப்புறம் அந்த எல்டர் வந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொன்னோன்னே ஓகே அப்படின்ட்டு அந்த 2 எல்டரும் மரத்துக்கிட்ட போய் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளே போயிடுறாங்க 2 பேரும். அப்புறம் அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் ஒரு 3 இலை வளர்ந்துருக்குங்க. அப்புறம் அந்த உள்ளுக்கு சிலையாட்டிருப்பாங்களே அந்த மரத்துக்குள்ளே, அதே மாதிரி அவங்க 2 தலையும் வந்துடுச்சுங்க. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஹெல்ப் பண்ண நினைக்குதுங்க. அப்போ அந்த எல்டர் சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் செல்ஃபிஷ்லாம் கிடையாது. எங்களோட பீப்புள்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த எல்டர் சொல்கிறாருங்க. அப்போ நம்ம அங்கிள் டென்ஷன் ஆகிட்டு நிலத்தை போட்டு குத்திட்டு இருக்காருங்க. அப்போ அந்த எல்டர் சொல்கிறாரு, இதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது இவங்களை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. அப்போ இவங்களை எப்படி நம்ம காப்பாற்றுறது, ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு நம்ம அங்கிள் கேட்குறாருங்க. அதுக்கு வந்து இன்னொரு ப்ரைஸை தான் பே பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பொண்ணை வந்து கை காட்டுறாருங்க. ஏன்டா டேய், நீ என் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போய் மரத்தில் சிக்க வச்சுட்டு இப்போ என் பொண்ணை வேற கேட்குறியா அப்படின்ட்டு அங்கிள் டென்ஷன் ஆகிறாருங்க. இல்லை ஆனால் பொண்ணெல்லாம் கேட்கல, அந்த பொட்டி தான் கேட்டேன். அப்போ அந்த ஹீரோ கார்ட்ஸா அப்படின்னு அப்பா ஹீரோ கார்ட்ஸை கேட்குறான்ப்பா அவன் அப்படின்ட்டு பொண்ணு சொல்லுதுங்க. அப்புறம் அந்த எல்டர் சொல்கிறாரு, இந்த கார்ட்ஸில் வந்து டிவைன் ட்ரீயில் வர்ற மாதிரியே ஹோலி எனர்ஜி அதுலேயும் இருக்குது. அதை வச்சு வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களால் கண்டிப்பாக இந்த காட்சியில் இருக்கிற ஹோலி எனர்ஜி வச்சு உங்களால் காப்பாற்ற முடியுமான்னு அங்கிள் கேட்குறாருங்க. ஆனால் அப்பா இது வந்து ஹீரோ கொடுத்த கார்டுப்பா, இது எங்கே கொடுக்கறது, அதுவும் இல்லாமல் போனவங்க தான், அவங்களெல்லாம் எப்படிப்பா திரும்ப ரிட்டன் வர வைக்க முடியும்
பேச்சை நம்பாதீங்க அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுதுங்க. அப்புறம் ஒரு கண்ணை போட்டு திருப்புறாங்க யாரோ. அது பார்த்தீங்கன்னா ரிமோட்டுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரிமோட் மாதிரி தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க நண்பா. அந்த கண்ணை திருப்புன்னு அவர் எங்கேயோ மேலே பார்க்குறாரு. அப்புறம் வந்து அந்த எல்டர் சொல்கிறாரு, எனக்கு கரெக்டாக தெரில, அந்த ஹோலி எனர்ஜி பத்தலைன்னா நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியாது. வேணும்னா ஒரு சிலர் ரெக்கவரி ஆகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, அது யாராக வேணால் இருக்கலாம் அப்படின்ட்டு எல்டர் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம அங்கிள் ஷாக்கோட வந்து உங்களால் இந்த கார்ட்ஸில் இருக்கிற பவர்ஸை வச்சு ரெக்கவரி யாராவது பண்ண முடியுமா, ப்ளீஸ் நிக்கிதாவை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாருங்க அங்கிள். அப்போ நம்ம பொண்ணு, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இது ஹீரோ நமக்காக கொடுத்த கார்டுப்பா, நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பொண்ணு கேட்குதுங்க. பார்த்தீங்கன்னா அந்த கார்டை எடுத்து அங்கிள் வந்து கொடுக்குறாருங்க. அதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை கைஸ்.